ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, நீ யார் யாரையோ நினைத்து கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை நேசிப்பவரே நீ யாரென்று தெரியாமல் அப்படியே விட்டுவிடுகிறாய். ஏதோ ஒரு பக்கத்திலிருந்து உனக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த நன்மை செய்வது யாரென்று தெரியாமலே தவித்திருப்பாய். நீ உன் பக்கத்தில் உள்ளவர்தான் செய்திருப்பாரோ என்று நினைத்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாய். அதுவல்ல என் தங்க பிள்ளையே. உன்னை வெறுத்தவர்கள் எல்லோரும் வெறுத்துவிட்டு போகட்டும். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. இப்பொழுது உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்றவுடனே உன்னை அப்படியே விட்டுவிட்டு செல்கிறார்கள் என்று யோசிக்கிறாயா? என் கண்ணின் மணியே, இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. உன் வாழ்க்கையின் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கும் காலத்தை நீ மிக விரைவில் நெருங்கி விட்டாய். இப்பொழுது விலகியவர்கள் எல்லோரும் தேடி வரும் காலமும் வரத்தான் போகிறது. கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்கு இந்த அப்பன் நான் இருக்கும் போது இனி உன் தேவைகளை பற்றி ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? கலங்காதே. கவலைகள் எல்லாம் பறந்தோடும் தருணத்திற்கு வந்து விட்டாய். இனி உனக்கான நல்லதை பார்த்து பார்த்து செய்வதற்காக உன்னை நேசிப்பவரை உன்னருகில் கொண்டு வருவதற்கான நேரத்தின் காலத்தையும் நான் குறித்து விட்டேன். அவரோ யாரென்று தானே யோசிக்கிறாய்? என் குணத்தோடு ஒட்டி போவராகத்தான் இருப்பார். என் பெயர் கண்ட ஒருவராகத்தான் இருக்கப் போகிறார். நான் எப்படி உனக்கு நல்லதையும் கெட்டதையும் பாகுபடுத்தி அங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேனோ அப்படித்தான் அவரும் அங்கு செயல்படுத்த போகிறார். உனக்கு வெற்றியை தருவதென்று நான் நிர்ணயித்து விட்ட பிறகு எதற்காக நீ மற்றதை நினைத்து எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? விலகிவிட்டாரோ என்று யோசிக்காதே. நேசிப்பவர் கண்டிப்பாக உன்னை வந்து சேரத்தான் போகிறார். அவர் யாரென்று தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். காலம் கடந்து விட்டதே அப்பனே, இன்னுமா எனக்கானவர் வந்து சேரவில்லை என்று யோசிக்காதே. சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியின் பயணத்தில் உன் வாழ்க்கையின் பயணம் இனி அதிவேகமாக வளரத்தான் போகிறது. சுழல் சக்கரம் போல் காலங்கள் கடந்து கொண்டுதானே இருக்கும். அந்த ஏற்றத்தை பார்க்கும் நேரத்தில் உன்னை யாரெல்லாம் அங்கு எப்படியெல்லாம் பேசினார்களோ அதையெல்லாம் மாற்றும் நேரத்திற்கு நான் உன்னை அழைத்து செல்லத்தான் போகிறேன். எல்லாம் இவ்வளவுதானா, முடிந்தே விட்டதோ என்று நீ வருத்தப்படுகிறாய். நீ அங்கு கரையோரத்தில் நின்று கொண்டு இருந்தாலும் அங்கு எனக்கு தெரியாமல் இருக்குமா என? என் பிள்ளையே, நீ எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுத்தாலும் இந்த அப்பனை மீறி ஒன்றும் நடக்காது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. எந்த ஒரு விஷயத்தையும் என் ஆணைப்படித்தான் நான் உனக்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாகவே இரு. அப்படித்தான் இப்பொழுது உன்னை விட்டு வெறுத்துவிட்டு போனவர்களும் என் ஆணைப்படித்தான் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். உன்னருகில் யார் இருக்க உனக்கு தகுதி உடையவர்களோ அவர்களை மட்டும்தான் உன்னருகில் நான் வைத்திருக்கின்றேன். நீயோ அவர் நம்மை நேசித்தவர் அல்லவா, நாம் அவரை நேசித்தோம் அல்லவா? ஆனால் ஒருத்தருமே இல்லையே என்று யோசிக்காதே. உனக்கானவர் எங்கே சுற்றினாலும் எங்கே இருந்தாலும் இறுதியில் உன்னிடத்தில் வந்து சேர்வது என்று உறுதியாகிவிட்டது. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் காலங்கள் தாமதமாகிவிட்டதோ என்று நினைக்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கென்று விதிக்கப்பட்டதை நான் உனக்காகத்தான் தர காத்திருக்கின்றேன். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது அல்லவா? அந்த காரணத்தை இப்பொழுதே நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை அங்கு பிரச்சனையில் தான் இருக்கும். அதனால் அத்தான் காரணத்தை சொல்லாமல் சில விஷயத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கின்றேன். நீயோ இப்படியாகிவிட்டதோ அப்படியாகிவிட்டதோ என்று குழம்ப வேண்டாம். இங்கு குழப்பத்திற்கு அவசியமே கிடையாது. எல்லா நல்லதும் நன்மையானதாகத்தான் உனக்கு நடக்கிறது. நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி என் ஆணைப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நன்மையான காரியத்தை உனக்கு தந்து விட்டு உனக்கு கெடுதல் விளைவிக்கும் விஷயத்தை நான் கையில் எடுத்திருக்கிறேன். இனி எதை பற்றியும் வருந்த வேண்டாம். விட்டு விலகியவர்களை விட்டு நினைத்து வருந்தவும் வேண்டாம். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உனக்கு நல்லதை நான் அல்லவா இங்கு நடத்தி தர காத்திருக்கிறேன். வெற்றி
நீ வாகை சூடப் போகிறாய். மற்றவர்கள் வியந்து பார்க்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. நீ நினைத்ததை விட மிக பெரும் மாற்றத்திற்கு இப்போ தயாராகப் போகிறாய். நீ எதை நோக்கி பயணிக்கின்றாயோ அந்த பயணம் புத்தம் புதிய ஆரம்பத்தோடு செயல்படத் தொடங்கப் போகிறது. உன்னை நேசிப்பவரும் உன்னை வந்து சேரப்போகும் தருணமும் சூழ்நிலையும் வந்து விட்டது. அவர் எப்பொழுது வருவார் என்ற நோக்கில் நீ உன் காலத்தை கடத்தாமல் உன் செயலையும் உன் கடமையும் செய்து கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். வர வேண்டிய நேரத்தில் உன்னை நேசிப்பவர் உனக்கான காரியத்தை செய்ய காத்திருக்கிறார். வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது. உன் பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது. தடைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலம் சூழ்நிலை வந்து விட்டது. கவலையை விடு என் கண்ணின் மணியே, வெற்றி உனக்குத்தான். வாழ்க வளமுடன்.